எந்த மிரட்டலும் இந்த பணங்காட்டு நெறிகள் சலசப்புகள் அஞ்சாதானே நம்ம சினிமா டயலாக்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இவங்க அப்ப என்ன எந்த பிரச்சனை வந்தாலும் துணை நிற்பாரு, முன்னாடி நிற்பாரு, அவர் வழி நடப்போம் நாம. அப்படிதானங்க நினைப்பாங்க. அப்ப வந்து இல்லங்க என்னைய மிரட்டிட்டாங்க, என்னைய கதறிட்டாங்க, அழுதுட்டாங்க அப்படின்னா நீங்க எமோஷனலா நீங்க வந்து உறுதிமொழி எப்படி எடுக்கிறீங்க? அமைச்சர் பதில் எப்படி? எந்த விஷயமான விஷயத்துக்கு நான் இரையாக மாட்டேன். நான் உணர்ச்சிவசப்பட மாட்டேன். சொந்த பந்தங்களா இருந்தாலும், எதிரியா இருந்தாலும், நண்பர் யார்கிட்ட நான் எந்த தவளையும் சொல்ல மாட்டேன். உணர்ச்சிவசப்படாம டிசிஷன் எடுப்பேன். பாரபட்சம் இல்லாம டிசிஷன் எடுப்பேன். இதானே சார் பண்றோம். அப்ப அந்த இடத்துல நகர்றீங்க. அரசியல் அதிகாரம் பெறுவதற்கு தானே கட்சி. அரசியல் கட்சி எதற்கு? அதிகாரம் பெறுவதற்கு தானே. அப்ப இங்கே நீங்க வந்து இவ்வளவு தூரம் ஈல்ட் ஆயிட்டீங்க. என் மகன்னு நான் விழுந்துட்டேன், என் மருமகன் நான் சம்மதிச்சிட்டேன், என்கிட்ட அழுதுட்டாங்க, என்னை மிரட்டிட்டாங்க அப்படின்னா நீங்க நம்ம கட்சி எப்படி வர்றது? 2 கோடி மக்கள் எப்படி வர்றது? இப்ப அந்த ப்ராமிஸை மீறினது நீங்க, அதன் மூலமா தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றது நீங்க. அப்ப இந்த கிரெடிபிலிட்டி எங்க இருக்குன்னு நான் கேட்கிறேன். அப்ப உங்களை நம்பி எதில் அடிப்படையில் வருவாங்கன்னு கேட்குறேன். ஏன் இந்த கட்சி 5% மேல வர முடியலன்னு கேட்குறேன். அவ்வளோ பெரிய உயர்த்து 30-35 எம்எல்ஏ இருந்த கட்சி ஏன் இப்படி நிக்குதுன்னு யோசிக்கணும்ல. Equitas Small Finance Bank for convenient home banking.